ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக சில உண்மைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போகிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனம் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் இப்பேற்பட்ட உண்மைகளுடைய ஆழங்களை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்துகின்றீர். நாங்கள் அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து வழித்து வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பும் ரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ந்து இந்த நீதிமான்குரிய காரியங்களை தான் இந்த டாபிக்குள்ளாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இது நமக்கு 3வது பகுதி, சரிங்களா? ஸோ கடந்த 2 பகுதியுமே ஞாபகம் இருந்தால் மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். ஸோ கடந்த காணொளியில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சமநிலைப்படுத்தல் ஆதாம் அவருடைய முந்தின நிலைமைக்கு தேவை கிடையாது, நம்முடைய ஆடைய சக்கரத்துக்கும் தேவை கிடையாது அப்படின்னு பார்த்தோம். யாருக்கு தேவைப்படுது அப்படின்னா, தவறாக இருப்பதற்கும் அல்லது சமநிலை இல்லாமல் இருப்பதற்கும் தான் இது தேவைப்பட்டதுன்றதை அவர் சொன்னார். அந்த வகையில் இந்த ஒரு சமநிலை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம பொறுப்பு கிடையாது, அதுக்கு பொறுப்பாளியாக ஆதாம் அவர்கள் இருக்கிறான்றதான் சொல்லி முடிச்சிருந்தோம். அவர் முடிச்சிருந்தாது, நம்ம அதை முடிச்சிருந்தோம். இப்போ அங்கே என்ன பண்ணுறோம்னா, இந்த கேள்விக்கான பதிலை கண்டினியூ பண்ணுறோம். எந்த கேள்வி மறந்துடக்கூடாது. 6th வால்யூம் ஆசிரிப்பு கூடார நிழல் புஸ்தகம், அப்புறமா அந்த உங்களுடைய கட்டுரைகள் எல்லாம் நீங்கள் நீதிமனாக்கப்படுதலை குறித்து சொல்லியிருந்தீங்க. அது நாங்கள் பார்க்கும்போது இசைவா காணப்படலையே, அப்போ உங்களுடைய கருத்துக்கள் அதில் எது மாறி இருக்கான்றதான் கொஸ்டின், சரிங்களா? இப்போ அந்த கேள்வியும் புரிஞ்சுக்கிட்டோம், கடந்த வாரத்தில் பார்த்ததையும் ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ பதிலுக்குள்ளாக மறுபடியும் கடந்து பார்க்க போகிறோம். லாஸ்டாக படிச்சதுலேருந்து இதற்கு பொறுப்பாக ஆதாம் ஒருவர் இருக்கிறார். அடுத்தது, ஒரு மனுஷனால் பாவம் வந்ததால் மனுஷனால் மரணமும் வந்தது. ரோமர் 5:12. நாம் இந்த மரண நிலையை கொண்டு வரவில்லை, நாம் இதில் பிறந்தோம். ஜீவனுக்கு தகுதியில்லாத இந்த அதிருப்திகரமான நிலைமையில் நாம் பிறந்தோம். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கரெக்டாக உள்வாங்கினாதான் பொருள் சரியா நமக்கு புரியும். திரும்ப படிக்கிறேன். ஜீவனுக்கு தகுதியில்லாத இந்த அதிருப்திகரமான நிலைமையில் நாம் பிறந்தோம். தாவீது ராஜா அவங்க சொன்னாங்கல்ல, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்ற இதெல்லாம் இங்க பொருந்தும். நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் அல்லது சரி பண்ணப்பட வேண்டும் என்று கடவுள் தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆதாம் அவர்களை பொறுத்த வரையில் அவர் தேவனுடன் சரி பண்ணப்பட வேண்டும், இல்லாவிட்டால் அவர் நித்திய ஜீவனை ஒருபோதும் பெற முடியாது. நல்ல பாயிண்ட். ஆதாம் அவர்களை கட்டாயமா சரி பண்ண வேண்டும், அதாவது சமநிலைக்குள்ளாக கொண்டு வரணும், அதாவது நீதிமானாக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அவர் ஒருபோதும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றார். தேவனிடத்தில் ஆதாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் விதமாக நீதிமானாக்கப்படுதல் வழியாக ஆதாமுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலவற்றை செய்வார். இந்த வார்த்தை நிதானமா மறுபடியும், சரிங்களா? தேவனிடத்தில் ஆதாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் விதமாக, அதாவது பிதாவாகிய தேவன் ஆதாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஸ்டின். ஏற்றுக்கொள்ளும் விதமாக நீதிமானாக்கப்படுதல் வழியாக ஆதாம் அவருக்கு கர்த்தர் கிறிஸ்து சிலவற்றை செய்வார். பாருங்க, பிதாவாகிய தேவன் இங்க இருக்கிறார், இங்க ஆதாம் இருக்காரு. ஆதாம பிதாவாகிய தேவனை ஏத்துக்கணும், வாங்கப்பான்னு சொல்லி இங்க ரிசீவ் பண்ணிக்கணும்.
ஸோ இதுக்கு நீதிமான் வழியாக தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒண்ணு செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. சரிங்களா? அடுத்ததுல ஆதாமிற்காகவும் சகல மனுக்குல சந்ததிக்காகவும் கர்த்தர் கிறிஸ்து என்ன செய்வார்? அடுத்த கொஸ்டின். ஏதாவது சிலவற்றை செய்வாரு. யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். சரி, என்ன செய்வார் அப்படின்னு கொஸ்டின். அவர் ஆதாமுக்கும் சந்ததிக்கும் என்ன செய்ய போகிறாரோ அதிலிருந்து வித்தியாசமாக சபைக்கு செய்ய போவது இருக்கிறது. பாருங்க, கொஞ்சம் டீவியேஷன் வெளியில கொண்டு வராங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன செய்ய போகிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு கேட்டுட்டு, அவர் ஆதாமுக்கும், அவர்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் ஆதாமுக்கும் சந்ததிக்கும் என்ன செய்ய போகிறாரோ அதிலிருந்து வித்தியாசமாக சபைக்கு செய்ய போவது இருக்கிறது. 1000 வருஷ யுகத்தில் அவர் ஆதாமையும் சந்ததியையும் பூர்ணமடைய செய்வார். 1000 ஆண்டு அரசாட்சியில, அதாவது யுகத்திலன்னு சொல்லிட்டார். 1000 வருஷ யுகத்துல அவர் ஆதாமையும் அவருடைய சந்ததியையும் பூர்ணமடைய செய்வார். அடுத்தது பார்க்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இவர் சொன்ன அந்த வார்த்தை தான் ஒரு பெரிய திருப்பத்தை கொடுக்குது. எந்த வார்த்தை அப்படின்னா, நீதிமானாக்கப்படுதல் ஆதாமிற்காகவும் அவருடைய சந்ததிக்காகவும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதோ செய்ய போகிறாரு அப்படின்றது. இவங்களுக்கு செய்யறதை விட ஏதோ ஒரு காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, சபைக்கு வித்தியாசமாக செய்ய போகிறாரு. அந்த டிஃபரன்ஸ் முதல்ல இங்க பிளேஸ் பண்ணிட்டார். அதை மைண்ட்ல மறக்கவே கூடாது. ஏன்னா பெரிய மாற்றங்கள் அது கொண்டு வரும் பின்னாடி அவர் எழுதும் போது. சரிங்களா? அடுத்தது, கீழ்ப்படுகிறவர்கள் அனைவரும் தங்களுடைய திறமைகள் சக்திகளை கொண்டு பூரணமாக சமநிலைப்படுத்தப்பட்டு, கீழ்ப்படுகின்றவர்கள் அனைவரும், இது யாருக்காக பேசிட்டு இருக்காருன்னு தெரியுதாங்களா? ஆதாமுக்காகவும் சந்ததிக்காகவும் பேசிட்டு இருக்காரு. எப்போ? 1000 ஆண்டு யுகத்துல. சரிங்களா? சோ அப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க. கீழ்ப்படுகிறவர்கள் அனைவரும் தங்களுடைய திறமைகள் சக்திகளை கொண்டு பூரணமாக சமநிலைப்படுத்தப்பட்டு விழாமல் தேவனுடன் இணக்கமாக இருப்பது கர்த்தர் இயேசு அவர்களுடன் இருந்து வரும் 1000 வருஷ முடிவு காலத்தில் நடக்கும். ஸோ இது என்ன சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கீழ்ப்படுகிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா சமநிலைப்படுத்தப்பட்டு விழாமல் தேவன் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. இது எப்போ நடக்க போகுதுன்னா, 1000 ஆண்டு அரசாட்சியுடைய அந்த யுகத்தினுடைய முடிவில் சோதனை எல்லாம் முடிச்சு யுகத்தின் முடிவில் இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க கூட இருப்பார். அந்த காலப்பகுதியில் தான் இது நடக்கும்ன்றதை சொல்றார். அடுத்ததுல, எனினும் அவர்கள் அவருடன் விருப்பமாகவும் ஒத்துழைப்புடன் இருக்க வேண்டும். எனினும் அப்படி இருந்தா கூட, எப்படி இருந்தா கூட, விழாமல் தேவன் கூட நிக்கிறான்னு கூட வச்சுக்கோங்க, அப்படிதான் இருக்க போறாங்க. எனினும் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர்கள் அவருடன் விருப்பமாகவும் ஒத்துழைப்புடனும் இருக்க வேண்டும். இயற்கையாக வளைந்து கொடுப்பதற்கு மாறாக எந்த மனுஷனுடைய மனதையும் வற்புறுத்த தேவன் விருப்பம் கொள்ள மாட்டார். ஸோ இது நம்ம நிறைய டைம் நம்மளும் பார்த்துருக்கோம். அதாவது இயற்கையாக வேணா இயல்பாகவே என்ன பண்ணிடணும்னா தேவனுக்கு வளைந்து கொடுக்கிறது, கீழ்ப்படுகிறது, இப்படின்ற காரியத்தை தான் பிதாவாகிய தேவன் அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக எதிர்பார்ப்பாரை தவிர யாரையும் வற்புறுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். அடுத்ததுல, இயற்கையாக வளைந்து கொடுப்பதற்கு மாறாக எந்த மனுஷனுடைய மனதையும் வற்புறுத்த தேவன் விருப்பம் கொள்ள மாட்டார். ஆனால் அவர்கள் விரும்பினால் ஏதேனில் இழந்து போன பூரணத்துவத்திற்கு தேவன் அவர்களுக்கு உதவி புரிந்து முழுமையாக திரும்ப பெறுதலின் சலுகையை அளிப்பார். ஸோ சிம்பிள். ஸோ யார் என்ன பண்ண மாட்டார்னா, தேவன் யாரையும் என்ன செய்ய மாட்டார்னா கட்டாயப்படுத்த மாட்டார். நீங்க விரும்புனீங்கன்னா என்ன பண்ணலாம்னா
ஏதேனில் இழந்து போன பூரணத்துவத்திற்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? உதவி புரிந்து முழுமையான திரும்ப பெறுதலின் சலுகையை அளிப்பார். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கட்டாயப்படுத்த மாட்டார். சரிங்களா? அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு? உலக ஜனங்கள், ஆதாமுடைய சந்ததி. இந்த முறையில்தான் உலகத்தார் நீதிமானாக்கப்படுவார்கள். இந்த முறையில்தான் உலகத்தார் நீதிமானாக்கப்படுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க சொல்றார். சரிங்களா? எந்த முறையில்? 1000 ஆண்டு சாட்சியோட முடிவில் எப்படி இருப்பாங்கன்றத தெளிவா சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு அந்த டைம்ல ஆண்டு இயேசு கிறிஸ்துலாம் கூட இருப்பாங்கன்னு சொன்னார். அப்போ இந்த ஜனங்கள் ஆதாமும் அவருடைய சந்ததியும் பார்த்தீங்கன்னா முழு விருப்பத்தோடு தான் என்ன பண்ணணும்னா அவர்கள் தேவன் கூட அங்க நிற்கணும். அப்ப இயற்கையாகவே வளைந்திடக்கூடிய அந்த அந்த இயல்பான மனநிலைமை அங்க இருக்கணும், காணப்படணும். அதுக்கு மாறாக என்ன பண்ண மாட்டார்னா யாருமே தேவன் வற்புறுத்த மாட்டாரு. அப்போ ஏதேனில் இழந்து போன அந்த பூர்ணத்துவத்திற்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா உதவி செய்வாரு. அந்த சீர் பொருந்துதலுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் அங்க கொடுப்பாரு. ஸோ இவ்விதமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த முறையில்தான் உலகத்தார் நீதிமானாக்கப்படுவார்கள் அல்லது சரி பண்ணப்படுவார்கள். 6ஆம் வால்யூமில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நீதிமானாக்கப்படுதல் தான் ஆசரிப்பு கூட நிழலிலும் 20 தடவைகள் காவல் கோபுர பத்திரிகையிலும் கற்பிக்கப்பட்டுள்ளது. இவைகள் ஒவ்வொன்றிலும் ஒரே மாதிரி தான் உள்ளது. பார்த்தீங்களா? எனினும் இந்த நீதிமானாக்கப்படுதல் சபைக்கு வித்தியாசமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க சொல்றாரு. அப்ப நம்ம இதோட இங்க முடிக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த டைம்ல இந்த பகுதியில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப எளிமையான பாயிண்ட் தான் நமக்கு இன்னைக்கு வந்து அவர் சொல்லி கொடுத்தார். அதாவது ஜீவனுக்கு தகுதி இல்லாத ஒரு அதிருப்திகரமான நிலையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம். அதனால நமக்கு நீதிமானாக்கப்படுதல் அல்லது சரி பண்ணப்படுதல் ஒரு தேவையானது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்குது. அதை தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அப்போ அந்த ஏற்பாடை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த ஏற்பாடுக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதாவது செய்வார். எந்த ஏற்பாடுக்கு? சரி பண்ணப்படுதல், சமநிலைக்கு வருதல். இந்த ஏற்பாடு இந்த நீதிமானாக்கப்படுதல் வழியாக தான் வரணும். அதுக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதாவது செய்வார். சரி, என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் செய்யக்கூடிய காரியங்கள் ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஆனா சபைக்கு சில வித்தியாசங்கள் இருக்குது. இந்த சமநிலைப்படுத்தல் செய்யக்கூடிய விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல சபைக்கு சில வித்தியாசங்கள் இருக்குன்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த 1000 ஆண்டு யுகத்தினுடைய முடிவில் ஜனங்கள் வந்து சமநிலைப்படுத்தப்பட்டு தேவன் கூட ஸ்ட்ராங்கா விழாமல் உறுதியளிக்கக்கூடிய நிலைமைகளை வந்துடுவாங்க. அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்து கூட இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து சொன்னார். சரிங்களா? எனினும் அவர்கள் அவருடன் விருப்பமாகவும் ஒத்துழைப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது, இயற்கையாக வளைந்து கொடுப்பதற்கு மாறாக எந்த மனுஷனையும் தேவன் அங்க கட்டாயப்படுத்த மாட்டாரு, வற்புறுத்த மாட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க சொன்னார். சரிங்களா? அப்போ ஆதாம் அவர்கள் இழந்து போன ஒரு பூர்ணத்துவம் இருக்குது. எனக்கு அது வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1000 ஆண்டு சாட்சி யுகத்துல நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உதவி செய்து என்ன பண்ணுவார்னா அந்த இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப கொடுக்கறதற்கு சாதங்க ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் சொல்லிப்பார். ஏனெனில் ஏதேனில் இழந்து போன பூர்ணத்திற்கு தேவன் அவருடைய உதவி புரிந்து சீர் பொருந்துதலின் ஆசீர்வாதங்களை, சலுகைகள் என்ன பண்ணுவார்னா கொடுப்பார்னு சொன்னார். சரிங்களா? ஸோ இந்த முறையில்தான் ஜனங்கள் வந்து நீதிமானாக்கப்படுகின்றனர் அந்த 1000 ஆண்டு சாட்சியில அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த இடத்துல நமக்கு குழப்பங்களோ எதுவும் வரவே கூடாது. சரிங்களா? 2 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நிலைமை என்னன்னா நம்ம பிறக்கும் போதே இப்படிதான் இருக்கிறோம். சரி பண்ணப்படுதல், சமநிலைப்படுத்தப்படுதல் தேவைப்படுது நமக்கு. அதுக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து ஏதாவது செய்வாரு. என்ன செய்வாருன்னு சொல்லி வரும்போது தான் ஒரு பாயிண்ட் உள்ள கொண்டு வந்தாரு. ஆதாமுக்கும் சந்ததிக்கும் நீதிமாக்கப்படுதல், சமநிலைப்படுத்தல் செய்வாரு. ஆனா அப்படி செய்யறது சபைக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னாரு. அடுத்தது எங்க போயிட்டாருன்னா யுகத்தினுடைய முடிவுக்கு போயிட்டார். அப்ப ஜனங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா கூட நிற்பாங்க, எல்லாம் சரி பண்ணப்பட்டு பூர்ணமா பெர்ஃபெக்ட் நிற்பாங்க அப்படின்னு சொன்னார். அடுத்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு பின்னாடி.
இதை எப்படி செய்ய மாட்டாருன்னா வற்புறுத்தி எல்லாம் பண்ண மாட்டார். அப்போ 1000 மட சாட்சி ஃபுல்லா இந்த டீச்சிங்லாம் அங்க இருக்கும். எல்லாமே இருந்து புரிஞ்சு வரும் பொழுது எனக்கு விருப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவங்க உதவி செய்யறார். உதவி செய்து அந்த சிறு பொருந்தலின் ஆசீர்வாதங்கள் சிலைகள் எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா சிலைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா கொடுக்குறான்றது சொன்னார். இந்த வகையில தான் ஆதாமும் சந்ததியும் அங்க சமநிலைப்படுத்தல், உண்மையாக்குவது, சரி செய்வது அல்லது நீதிமன்றப்படுத்த நிலைமைகளாக கொண்டு வரப்படுவார்கள். இதைத்தான் என்ன பண்ணியிருக்கான் நான் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 6th வால்யூம்ல ஆசிரிப்பு கூடார நிழல் புஸ்தகத்துல அல்லது இந்த காவர் கோபுர அந்த பத்திரிகையில 20 டைம்ஸ் இப்படிதான் சொல்லியிருக்கேன். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த கொஸ்டின் கேட்டவர் எங்க ஒரு சின்ன ஒரு தடமாற்றம் வந்திருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப அருமையான பாயிண்ட் சொன்னார். நான் ஏற்கனவே ரிப்பீட் பண்ணியிருந்தேன் அந்த பாயிண்ட். நீதிமானாக்கப்படுதல் பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய சந்ததிக்கும் உலகத்தாருக்கும் செய்யறதை விட வித்தியாசமாக சபைக்கு செய்வார். அப்ப இந்த கொஸ்டின் கேட்டவர் இந்த ஆதாம் சந்ததிக்கும் செய்யக்கூடிய காரியங்களையும் சபைக்கு செய்யக்கூடிய காரியங்களையும் மிக்ஸ் பண்ணிட்டார் போல இருக்குது. அதனாலதான் கருத்துக்கள் வித்தியாசப்படுது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டார் அவரு. அப்ப இங்க தெளிவா சொன்னார். என்ன சொன்னாரு? இவங்களுக்கு செய்யறதை விட இவங்களுக்கு வித்தியாசமா நான் செய்வேன்பா நீதிமானாக்கப்படுதல சபைக்குன்னு சொன்னார். அப்படி அந்த வித்தியாசப்படுத்தல் எழுதி காமிக்கும் பொழுதுதான் இவங்க தவறா புரிஞ்சிருந்திருப்பாங்க. ஓ, இங்க ஒரு மாதிரி பேசியிருக்காரு, அங்க ஒரு மாதிரி பேசியிருக்காருன்னு. இப்ப நமக்கு தெளிவாயிடுச்சு. நம்ம நீதிமானாக்கப்படுதல்ல யாருக்கு எப்படி காமிக்கிறான்றதை தெளிவா புரிஞ்சுட்டோம்னா சகோதரருடைய எழுத்துக்கள்ல வித்தியாசம் இல்லைன்றதையும் நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அப்ப இதோட நம்ம நிறுத்துறோம். அடுத்த ஒரு காணொளியில அடுத்த பாகத்தை பார்க்கலாம். ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. பிதாவை விசேஷமாக நீதிமானாக்கள் ஆக்கப்படுதல் குறித்து நீர் எங்களுக்கு இவ்வளவு அருமையான உண்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிறீர். அதற்கான நன்றிகளை செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் நிதானமாக கற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.